வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல மலாய் எக் கறி எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இந்த கறி சப்பாத்தி, ரோட்டி அது மட்டும் இல்லாம ரைஸுக்கும் சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். எக் மலாய் கறி பண்றதுக்கு ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதா வெட்டி சேர்த்துக்கணும். இந்த மாதிரி வெங்காயம் வேகமா வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து பொன்னிறமா வதக்கணும். வெங்காயம் வதங்கிய பிறகு 4 பச்சை மிளகாயை நான் அரைச்சி வச்சிருக்கேன், அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்து இஞ்சி பூண்டு வாசம் போற வரைக்கும் வதக்கணும். அதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு லோ ஃப்ளேம்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அதுல 1 கப் காய்ச்சி வடிகட்டி ஆறின பாலை ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப திக்கா இருந்தா கொஞ்சம் தண்ணியை கூட ஊத்திக்கலாம். கூடவே மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். மசாலா நல்லா கொதிச்சோன்னு வேக வச்சிருக்கிற 5 முட்டையை 2ஆ வெட்டி சேர்த்து லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷத்துக்கு வேக விடணும். இப்போ எக் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த கறிக்கு மேல 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீம், 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தி தூவி பரிமாறலாம். அருமையா இருக்கும். சுவையான எக் மலாய் கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை மிஸ் பண்ணாம நீங்க அடுத்தடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.